நம்ம முப்பெரும் விழா நடந்துச்சு பாத்தீங்களா? அன்று ராபின்சன் பூங்காவில் மலர்ந்த திராவிட முன்னேற்ற இயக்கம் மீண்டும் கரூரில் கொற்ற மழையில சேர கொடையாக்கிக்கிட்டு நம்மளோட கொள்கைகளை கேட்கும் தொண்டர்கள் அங்கு வந்திருந்தார்கள். அவ்வளோ பெரிய கூட்டம். ஏதாவது நடந்துச்சா? எதுவும் நடக்கல. ஒரு விளம்பர வெறியின் காரணமாக கரூர்ல நானும் கூட்டத்தை கூட்டி காமிக்கிறேன்னு 41 உயிரை காவு வாங்கியிருக்கார் அந்த நடிகர். இவ்வளோ பெரிய விஷயங்க. ஒன்று நடந்திருக்கு, அவர் பாட்டு வீட்டுக்கு கிளம்பி போறாரு. இதுல எங்க மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் உடனே போய் நின்னுட்டாரு. எப்படி நீங்க சீக்கிரமா வரலாம்? அட பாவீங்களா, உங்களை மாதிரி எங்களுக்கு மனசு வரலடா விட்டுட்டு ஓடுறதுக்கு, நாங்க போய் நிப்போம் எங்க மக்களுக்காக. அதுக்கும் ஒரு கேள்வி. பேச்சு திணறும் அந்த நடிகரை பார்க்க சென்று மூச்சு திணறி இழந்த தமிழ்நாட்டு மக்களின் நிலம் என்னங்க ஆகிறது? யாரு போய் நிக்கணும்? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒண்ணுனா தளபதிக்கு தான் வலிக்கும், அமைச்சர்களுக்கு தான் வலிக்கும், அவங்க தான் போய் நிப்பாங்க. அது மட்டும் இல்ல, இங்க இருந்து கரூர் போகிறது ஈஸியா, டெல்லி போகிறது ஈஸியா? கரூர் தானே ஈஸி. ஏங்க அந்த லாட்டரிக்காரன் டெல்லிக்கு போனா? ஏன் அந்த லாட்டரிக்காரன் டெல்லிக்கு போடணும்? இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு. உனக்கு அப்பவும் கேமரா தேவை, அந்த ஃபோக்கஸிங் லைட் தேவை. எனக்கு தெரிஞ்சு முந்தா நாள் வந்ததா அந்த நடிகரோட வீடியோ ஒன்று. அவங்க இந்த டிவி கேக்காரங்களாம் பேசிக்கிறாங்க, எங்க அண்ணன் எங்களுக்கு ஆதரவா இருந்தாரு. எப்படி தெரியுமா? அதான் பார்த்தோமே வீடியோ வாயிலா, வீடியோ வழியா உங்க அண்ணா உங்களுக்கு ஆதரவா இருந்தாரு. 3 நாள் ஆச்சு போல ஸ்கிரிப்ட் வர்றதுக்கு 3 நாள் ஆச்சு போல. அதனால 3வது நாள் வீடியோ எடுத்து போடுறாரு. அப்பவும் ஒரு பயமும் இல்லாம, ஒரு சின்ன ஒரு நன்றி உணர்ச்சி இல்ல ஒரு ஹியூமனிட்டி ஒண்ணுமே இல்லாம, சாரிங்கிற வார்த்தை இல்லை, நன்றி சொல்றாரு. யாருக்குன்னா, என்னால ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு, அந்த நிகழ்வை ஒட்டுமொத்தமா திமுக பக்கம் திருப்பினதுக்கு என் கூட யாரெல்லாம் நின்னீங்களோ அவங்களுக்கு தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு அந்த வீடியோவை முடிச்சிட்டாரு. நீ என்ன சொல்லியிருக்கணும் அந்த காணொலியில? பா, என்னை பார்க்க வராதிங்க, நீங்க என் வேன்ல அடிபட்டு அங்க கீழே விழுந்தா கூட நான் உங்களை கண்டுக்க மாட்டேன், என் வேனுக்கு ஆயுத பூஜை போடுவேன். என்னை பார்க்க வந்தீங்கன்னா குழந்தை குட்டி செத்துச்சுன்னா நான் என்னன்னு கூட கண்டுக்க மாட்டேன். நீ ஜென்ரேட்டர் உள்ள போனா கூட நான் என் ஸ்கிரிப்ட் பேப்பரை முடிக்காம கீழே இறங்க மாட்டேன். இப்படியெல்லாம் அந்த வீடியோல பேசியிருந்தீங்கன்னா நான் ஒத்துட்டு இருந்திருப்பேன். சரிப்பா, ஏதோ ட்ரை தான் பண்றாரு போல அப்படின்னு. ஒண்ணுமே இல்லாம நன்றி. யாருக்கு? பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் நன்றி பாராட்டுறாரு. அந்த கட்சி அப்படி இருக்கும் வேளையில் நம்ம திமுகல இளைஞர் அணி பாசறை கூட்டம் நடத்தி இன்டர்வியூ நடத்தி நம்ம பசங்களை திமுகக்கு அழைக்கிறாங்க. இன்னைக்கு கூட நீங்களாம் வந்து உட்கார்றதுக்கான நோக்கம் என்ன? இளைஞர்கள் வரணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஏன்னா எங்களோட கொள்கையும் ஐடியாலஜியும் உங்களை போய் சேர்றதா எங்களோட முதல் நோக்கம். அதனால இளைஞர்கள் இங்க வந்திருக்கிறார்கள். என்னென்னவோ பேசினாங்க. நான் கூட ஒரு 4-5 ஸ்டோரி போட்டேன். என்னை எதிர்த்துட்டு கொஞ்சம் பேர் வந்தாங்க. வந்துட்டு என்னன்னே பேசுறது தெரியாம போயிட்டாங்க. இப்போ எங்க அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டீங்கப்பா, ஏன் சீக்கிரமா வந்தீங்க, நீங்க எப்படி அழுவலாம் அப்படின்னு அன்பில் அண்ணாவை பார்த்தெல்லாம் கேட்டீங்க. எங்க அமைச்சர்கள் தைரியமா பிரஸ் மீட் வச்சு பதில் சொன்னாங்கல்ல. நீ ஒரு பிரஸ் மீட் வச்சிருப்பாப்போம், சாரிப்பா நடக்கக்கூடாது நடந்துருச்சுப்பா அப்படின்னு ஒரு பிரஸ் மீட் வச்சு மன்னிப்பு கேட்டு பார்ப்போம். நீ வந்தாதான் கூட்டம் சேரும். அந்த லாட்டரி காரணம் புசி ஆனந்த் வந்தா கூட்டம் சேருங்கிறீங்க. வந்திருக்கலாம்ல. இந்த கரூர் சம்பவத்திற்கும் இழப்பு நடந்த குடும்பத்திற்கும் ஒரு தீர்வாக இல்ல, ஒரு ஆதரவாக நின்ற ஒரே கழகம் அந்த திராவிட முன்னேற்ற கழகம். ஒரே தலைவர், ஒப்பற்ற முதலமைச்சர் அன்பு தளபதியும் இளம் தலைவர் அவர்களும். தலைவருக்கு என்ன ஒரு எடுத்துக்காட்டு தெரியுமா? உதயண்ணா கிட்ட மைக்கு கொடுக்குறாங்க. அவரு அழகா சொன்னாருங்க, நான் இதுல அரசியல் பேச விரும்பல, இழப்பு நடந்த குடும்பத்திற்கு ஆதரவா இருப்போம், அரசியல் பேசாதீங்கன்னு சொன்னாரு. நீ வந்து என்ன பேசுற வீடியோல? நான் ஆபீஸ்ல இருப்பேன் இல்ல வீட்டுல இருப்பேன், அதுதான் தெரியுமே. அடுத்த படத்துக்கு கால் ஷீட்டுக்கு சைன் போட்டுன்னு இருப்பேன். நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், ஆஃபீஸில் இருப்பேன். நீ யாருக்கு சவால் விடுற? ஃபர்ஸ்ட் யார் நீ? எம்எல்ஏவா இருந்தியா? இல்லை எலெக்ஷன் வந்து ஏதாவது டெபாசிட்டாவது பார்த்தியா? ஒன்றும் பார்க்கல, எப்படி நீ சவால் விடலாம்? இது போன்ற பிரச்சனைகள் பொய்யா? திரையில டயலாக் நல்லா இருக்கும் நடிகர் அவர்களே, தரையில எங்க உதயண்ணாவும் எங்க அன்பு தளபதியும் தான் நல்லா இருப்பாங்க. மக்களோட மக்களா யாரு நிற்பார்கள் என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தான் நிற்பார்கள்.
திராவிட மாடலே தீர்வு. திராவிட மாடலுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேனே. மேடையில இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்காங்க. அன்பு அண்ணன் தமிழ் பிரசன்னா அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார், அமைச்சர்லாம் உட்கார்ந்துருக்காங்க. ஏன் என்ன முதல்ல பேச விடணும்? ஏன் என்ன முதல்ல பேச விடணும்? நான் பேசி சீக்கிரமா வீட்டுக்கு போகணுங்கிறதுக்காகவா? பெண்களுக்கே முன்னுரிமை கொடுத்து பழகிவிட்ட இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற இயக்கம். அதனால என்ன முதல்ல பேசி அழகு பார்த்து அமர்ந்திருக்கிறார்கள் இந்த அமைச்சர் பெருமக்கள். இன்னொன்னு என்னன்னா, திராவிட மாடல் ஆட்சி என்ன செஞ்சது அப்படின்னு உங்ககிட்ட கொஞ்சம் பேர் வந்து கேட்பாங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, கை நாட்டா இருந்த எங்களை கையெழுத்தா மாற்றிய ஒரே கழகம் திராவிட முன்னேற்ற கழகம், ஒரே அரசு, அது திராவிட மாடல் அரசு என்று. பேருக்கு பின்னாடி ஜாதி பெயர் இருந்ததுங்க, அதெல்லாம் அழிச்சிட்டு பிஇ, பிகாம், பிஎஸ்சி, எம்பிபிஎஸ், எம்எஸ்சி பட்டத்தை பெற்று தந்த அரசு திராவிட மாடல் அரசு, கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால நாங்க திமுக பக்கம் நிக்கிறோம்னு கர்வமா சொல்லுங்க. நம்மள போடுற திமுக காரவங்களுக்கு கர்வம் ஜாஸ்தியா இருக்கும். இந்த கரவேட்டி கட்டி இருந்தாங்கன்னா இன்னும் கெத்தா இருக்கும். என்ன கெத்து தெரியுமா? ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் திண்டுக்கலுக்கு போறாரு. ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தோடனே ஒரு ஏழை தொண்டன் இந்த கூட்டத்தில் இருக்க மாதிரி ஒருத்தவர் எழுந்து, இந்த குடகநாத்துக்கு நடுவில் ஒரு ஆத்தை கட்டி கொடுங்க, நீங்க கட்டி கொடுக்குற வரைக்கும் நான் காலில் செருப்பு போட்டுக்க மாட்டேன்னு செல்லமா கோச்சிக்கிட்டாரு. அந்த ஏழை தொண்டன் கோச்சிக்கிட்டாரு. யாருக்கிட்ட? முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கிட்ட. அவர் அப்பதான் முதல் முறையா முதலமைச்சரா இருக்காரு. சரி, அடுத்த நிதியாண்டுல கலைஞர் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, நிதியை ஒதுக்கி அந்த அணையை கட்டி கொடுத்துட்டாரு. அப்பயும் அந்த ஏழை தொண்டன் காலில் செருப்பு போடல. உடனே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் என்ன பண்ணாரு தெரியுமா? திண்டுக்கல்ல ஒரு மேடை போடுறாரு. மாலையும் தோரணமா இந்த மாதிரி நிறைய பேரை கூட்டிட்டு வந்து யாருக்காக மேடை போட்டாரு? அந்த ஏழை தொண்டனுக்காக மேடை போட்டு அந்த ஏழை தொண்டனை மேடை கழைத்து தன் இரு கரங்களால் செருப்பணிவித்த தலைவர் நம்முடைய தலைவர். நாங்க எப்பயுமே மக்களோட மக்களா, தொண்டர்களோட தொண்டர்களா இருப்போம். இந்த வரிசையில தளபதி சொல்றாரு, எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் மரணிப்பதை விரும்ப மாட்டான் என்று அந்த வரிசையில் தளபதி நின்று சொல்லியிருக்கிறார் என்று கேட்டால் இந்த கர்வம் தான் திமுக காரங்களுக்கு. நாங்க எதுக்குமே பயப்பட மாட்டோம். இது போன்று திராவிட மாடல், இது தந்தை பெரியார் அவர்களுடைய சுயமரியாதை கொண்ட ஆட்சி, பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அனல் பறக்கும் ஆட்சி, இந்த திராவிட மாடல் ஆட்சி, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை கொண்ட ஆட்சி. ஒரு படி மேல போயிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய அன்பு அப்பாவின் ஆட்சி. அதனால நம்ம தான் அப்பா பக்கம் இருக்கணும், நம்ம தான் தளபதி பக்கம் நிக்கணும். உங்களுடன் ஸ்டாலின் வீட்டுக்கிட்ட எல்லார் வீட்டுக்கிட்டையும் முகாம் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா? இப்ப நமக்கெல்லாம் எல்லாமே பிரச்சனை தான். எனக்கு மகளிர் உரிமை தொகை வரல, எனக்கு தமிழ் புதல்வன் வரல, எனக்கு ஆதார் கார்டுல என் போட்டோ சரியில்லை, எனக்கு ரேஷன் கார்டுல என் பேர் இணைக்கணும், இப்படி இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. தளபதி பார்த்தாரு, ஒரே தீர்வாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை கொண்டு வந்தார் நம்முடைய தலைவர். உங்களுடன் ஸ்டாலின்ல நான் வீட்டுக்கிட்ட இருந்தனால நான் போய் பார்த்தேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு ஜெராக்ஸ் கேட்பாங்கல்ல, அந்த ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு கூட என் மக்களை வெளியில அனுப்பி நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், அந்த ஜெராக்ஸ் எடுக்கும் அந்த தனியா போர்ஷன் கூட உள்ளேயே இருந்துச்சு. ஜெராக்ஸ் எடுக்க கூட மக்கள் யாரும் வெளியில போகல. அப்படியான நம்முடைய கோரிக்கை, நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்திற்கும் தீர்வு கண்டு கொடுக்கும் ஒரே தளபதி, அது நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். ஏதாவது பிரச்சனைனா ஒன்றும் இல்லை, அப்பான்னு கூப்பிடுங்க, தளபதி வந்துருவாரு. ஏன்னா பெரிய பெரிய பிரச்சனைகள் மட்டும்தான் தளபதி காதுக்கு போகும்னு இல்லை, சின்ன சின்ன புலம்பல், சின்ன சின்ன பிரச்சனை கூட தளபதி காதுக்கு போய் கேட்கும். எனவே 2026 நம்முடைய வாக்கு உதயசூரியனுக்கு. வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுவது உங்கள் நான்.